வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவினுடைய ஸ்டார் ஸ்பீக்கர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டார் என்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் கேள்விப்பட்டோம். ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கட்சியில் சேர்க்கப்பட்டாருன்னு பல பேருக்கு கஷ்டமா இருக்கு, பல பேருக்கு சந்தோஷமா இருக்குன்றதை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் ரொம்ப காலமாகவே இவர் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இவர் நம்ம ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் அவர் குடியிருந்து வர்றார். இவருடைய பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா நடைமுறை வடசென்னை தமிழ்ல இருக்கும். அதனால இவருடைய பேச்சு மிக எளிதாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கடுமையா வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிடுவாப்ல. நடுவில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்னர் RN ரவி அவர்கள் இந்த மசோதாக்கள்லாம் கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காட்டமாக பேசிட்டாரு. அதே போல் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு மாதிரி காட்டமாக பேசிட்டாரு. அப்புறம் மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு அவர்களை பற்றியும் அவர் ஒரு சில கருத்துக்களை பொதுக்கூட்டத்தில் பேசுனது பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாகி போய் அவர் என்ன பண்ணான்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அவர் கட்சியை விட்டு என்ன பண்ணுறாங்க, நிரந்தரமாக துரைமுருகன் அவர்கள் நீக்கிறாரு. என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இது மாதிரி அவதூறு பேசுறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கட்சி மீட்டிங்னா அதில் ஒரு டீசென்சி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். அப்படிங்கும்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனது எங்களாலே ஏற்றுக்க முடியல, பெண்களை அப்படி அவமரியாதை பண்ணுற மாதிரி பேசிட்டாரு அப்படிலாம் சொல்லி அவர் கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பத்திலே அதே துரைமுருகன் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கட்சியினுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திருப்பி கட்சிக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். நாங்கள் என்னடா அதுன்னு பார்த்தா, இவர் ஏற்கனவே பல முறை கைது செய்யப்பட்டவர். அதாவது இவர் இது மாதிரி இடகுடமாக பேசி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இவர் வீட்டில எல்லாம் போய் அடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால், இவர் என்னன்னு கேட்டால் அவமானப்படுத்தியிருக்காங்க, சிறைக்குள்ளே எடுத்துகிட்டு போய் போட்டுறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் அவருடைய பேட்டியிலே அவர் சொல்கிறார். என்ன கேட்டால், சிறைச்சாலையே நல்லா இருக்கும், எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதிகள்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவர் வீட்டிலாம் கூட இப்போ போயிட்டு ஒரு யூடியூப் சேனல்காரங்க வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக அவருடைய பேச்சு அவருடைய அந்த நடைமுறை, தமிழ் பேசுகின்ற அந்த நடைமுறை எல்லாருக்கும் பிடிச்சிருந்த காரணத்தினால பல பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ சமூக வலைதளங்கள்லையும் அவர் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கார். அவருடைய வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. இந்த யூடியூப் சமூக வலைதளங்களில் இருக்கவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய குரலை கேட்காமல் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் அவர் இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை உடனே இப்போ கட்சியில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், முதல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், திமுகவினுடைய ஸ்டார் ஸ்பீக்கர்களாக இருந்த வெற்றிகொண்டான் அவர் பேசுகிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அங்கே நிற்கும். அதே நேரத்தில் கூட்டம் முடிந்து போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிளேடை வச்சுலாம் முதுகில் கிழிச்சிருவாங்க, அப்படிலாம் பயங்கரமான, ஏன்னா ஒரு பேசுகிற ஆபாசமான வார்த்தைகள்லாம் அதில் கலந்துருக்கும். இருந்தாலும் அது ஒரு சாராரை பிடிச்சிருக்கு, ஒருத்தர் கை தட்டுறாங்க அப்படின்னும் போது அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போச்சு. தீப்பொறி, ஆறுமுகம் இப்படிப்பட்ட பேச்சாளர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் ஒரு குட்டியாக ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நாஞ்சில் சம்பத் போன்ற பேச்சாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, திமுகலேருந்து மதிமுக பிரிஞ்சு போனோன்னா சபாபதி மோகன், நாஞ்சில் சம்பத், வைகோ இவங்கெல்லாம் ஒரு அணியாக செயல்பட ஆரம்பித்தாங்க. செயல்பட்டு இந்த மேடை பேச்சு அப்படின்றதே ஒரு பெரிய கலையாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய இந்த பீரியட், இந்த காலகட்டம் 2020லேருந்து 2024 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இது நேரடியாக, ஏன்னா மறைமுகமாக, அதாவது ஒரு அமைச்சர், ஒரு மத்திய அமைச்சர் ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா அவரை நேரடியாக தாக்கி பேசுவது அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இவர் ஒரு விஷயத்தை எப்படி அங்கே லோக்கல் ஸ்லாங்கில் மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார். அதனால் இவர் மிக விரைவில் ரீச் ஆகிட்டார். தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டங்களில் கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு பேசி கொண்டு தான் இருக்கார். ஆகவே பேச்சாளர்களை ஒடுக்கி விடலாம், அவங்களை ஓரங்கட்டி விடலாம் அப்படின்னு நினைப்பது என்னன்னு கேட்டால், அந்த அரசியல் பாதையில் மிக கடினமானது. ஏன்னா இவருடைய வளர்ச்சி அவருடைய சொந்த உழைப்பால் வந்தது. அவர் என்ன பண்ணார், யாரோ கட்சியெல்லாம் கொடுக்கல, கட்சி ஏதோ எடுத்து பணத்தை கொடுத்து நீ பேசுன்னெலாம் சொல்லலை. ஏதோ பொதுக்கூட்டங்களுக்கு போகிறதுனால அவர் ஃபெமிலியர் ஆகிட்டு போகிறாரு. அதுவும் இல்லாமல் அரசியல் சார்ந்த எல்லா நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் பேசவே முடியும். இப்போ அரசியல்வாதின்றது யார் தெரியுமா? தொழிலதிபர்கள் இப்போ அப்படி நீங்கள் இந்தியாவை ஆளக்கூடிய அவர்கள் இன்றைக்கி மோடியாக இருந்தாலும், உள்துறை அமைச்சராக இவர் அமித்ஷாவாக இருந்தாலும், ஆனால் பெரிய பணக்காரில் இருக்கக்கூடிய அம்பானி குடும்பத்தினால அரசியல் பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் அதுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது. அது மாதிரி ஒரு டேலண்ட்டு தான் இந்த பேச்சாற்றல் உள்ள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் இன்றைக்கு திமுகவில் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் பலர் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சு வெகுஜனமாக இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகுது. அதே நேரத்தில் ஆபாசமாக பேசுவதால் பல வழக்குகள் அவர், இப்போ இந்த கவர்னர் ரவி அவர்களை பேசுவது கூட வழக்காயிடுச்சு. கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். அதே போல் குஷ்பு அவர்களை பேசும்போதும் அவருக்கு வழக்கு வருகிறது, அவர் கைது செய்யப்படுகிறார். ஆகவே கைது செய்யப்பட்டு ஒருத்தர் வெளியில் வரும்பொழுது அவர் அடுத்த கட்டம் திருந்தி போயிடுவார்
அடுத்த கட்டம் அவருடைய பேச்சில் மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கட்சிக்குள்ளே சேர்ப்பாங்க. இந்த முறையும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அவரை வந்து கட்சியில் சேர்த்தாலும் ஒரு சில அஃபிடேவிட் எழுதி கொடுத்துருப்பாரு. நான் தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டேன், அரசியல் மட்டும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தொடர்ச்சியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரோட வீடியோக்களும் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள். எங்களோட வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவரோட வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து சாதாரண இடத்துலேருந்து வரக்கூடிய ஆள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் சாதாரண இடத்துல, அவங்க அப்பா வந்து எம்எல்ஏவோ மினிஸ்டரோ இல்லை எம்பியோலாம் கிடையாது. சாதாரண இடத்துலேருந்து உருவாகி இன்றைக்கி வந்து எல்லார் இடத்துலையும் ரீச் ஆகி புள்ளி விவரங்களை சரியான முறையில் சொல்லி அரசியலை வந்து அந்தந்த அடித்தட்டு மக்களுக்கு எந்த ஸ்டைலில் சொன்னால் புரியும், மேல்தட்டு மக்களுக்கு எந்த ஸ்டைலில் சொன்னால் புரியும் அப்படின்ற மாதிரி அந்தந்த கேட்டகரியான ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவர் வட சென்னையிலே பிறந்து வட சென்னையிலே வளர்ந்தனால வட சென்னை ஸ்லாங்லேயே போட்டு உடைப்பாப்பில் மீட்டிங்கில். ஆகவே தொடர்ச்சியாக இப்போ தேர்தல் நேரம் வருகின்ற காரணத்தினால் பல்வேறு இடங்களில் அவருடைய பேச்சை நம்ம கேட்க போகிறோம், கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆகவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பேச்சு சட்டத்துக்கு உட்பட்டிருந்தனால் அதை நம்ம வந்து வரவேற்கிறோம். அப்படிப்பட்ட சட்டத்திற்கு புறம்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படியா இருந்தாலும் தேர்தல் கமிஷன் வந்து தெரியும் எல்லாருக்குமே. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தமிழக காவல்துறையே வந்து உங்களுக்கு தேர்தல் ஆணையர் கண்ட்ரோலுக்கு போயிடுது. அதனால் தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்றது அவருக்கும் தெரியும். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதே ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறாரா, இல்லை இந்த கைது படலம் இந்த அரசு கட்சியிலேருந்து எடுத்துருவாங்கன்றதுக்காக பயந்து வேற அவருடைய ஸ்லாங்கை மாற்றிக்கிறாருன்றதை இப்போ வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.